அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 985 ரூபாய் 22% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 272 ரூபாய் 35% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்குள்ள உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 272 ரூபாய் 34%, இலங்கைக்கு 991 ரூபாய் 8% உள்ளது. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் அவங்களுடைய மெஷின்களில் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுவாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிருவாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கைக்கு பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுவாங்க. அதே போல் அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் விடுவாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் அதிகம் புழங்கக்கூடிய பகுதிகளான குவைத் சிட்டி, மாலியா, முர்கா, ஃபஹில், சிலிப்ஷோ, ஹைதான், ஃபர்வானியா, ஹவாலி, சால்மியா, இது போன்ற இன்னும் பல பகுதிகளில் வெளிநாட்டவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் 1 தினார் 900 ஃபில்ஸ் 750 ஃபில்ஸ் இது போன்ற கட்டணங்கள் அறவிடுவாங்க. அதே போல் இந்தியாவுக்கு 272 ரூபாய் 50% வரைக்கும் அதிகரிச்சிருக்குது. இலங்கையை பொறுத்த வரையில் 1000 ரூபாய் வரைக்கும் வழங்கினாங்க. ஆனால் அது எல்லாமே எக்ஸ்சேஞ்சால் வழங்கப்பட்டது மட்டும்தான். இன்டர்நேஷ்னல் ரேட் படி பார்த்தா 1000 ரூபாய்க்கும் கம்மியாக தான் இருக்குது டினார் ரேட். முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் முடிந்தால் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 403 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 304 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 255 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 204 ஃபேல்ஸ். நேற்றைய தினம் நல்லாவே கம்மியாக இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபீல்ஸால் மறுபடியும் அதிகரித்து வர மாதிரி தெரியுது. தங்க விலை 22 கேரட் சடனாக 1 தினாரால் குறைஞ்சிருக்குது. இந்த நாட்களில் முடிந்த வரைக்கும் வேகமாக விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. வருகிறது புதிய தொழிலாளர் கூட்டம். ஆனால் இது எங்களுடைய நாட்டு பணிப்பெண்கள், குறிப்பாக இந்திய இலங்கை பணிப்பெண்களுக்கு பெரிய ஒரு தலைவலி. மிக முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது. அதே போல் முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டை சுற்றி வளைக்கும் உள்துறை அமைச்சகம் நடுராத்திரியில் கூட செக் பாயிண்ட் போட்டு சோதனை. உண்மையான விடயம், கண்ணால் கண்ட சம்பவம். நேற்றைய தினம் ஆதாரத்தோடு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். வானிலை ஆய்வாளர் பெதர் அல் அமீரா மிக முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் வானிலை மாற்றம், சூரியனின் உதயம் மற்றும் மறைவு மற்றும் அதன் உயரத்தின் கோணம் ஆகியவை யுஎஸ்ஏக்கு 4 பருவங்களை புதிதாக உருவாக்குகிறது. இதன் அடிப்படையில் இனிவரும் நாட்களில் அதிகமான வெப்பமான சூழல் குவைத்தில் இருக்கும். தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு இன்னும் அதிகமான சூடு இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த சூடு காலத்தில் மயக்கம், உடல் இரத்த கொதிப்பு, மிக வேகமான இதய துடிப்பு, இது போன்ற பல நோய்களை பற்றியும் சுகாதார அமைச்சர் தெரிவிச்சிருந்தாங்க. வெப்ப காலங்களில் தயவு செய்து கவனமாக இருங்க. فتخف حرارتها فندخل في الأجواء المعتدلة بالليل والنهار وتكمل رحلتها باتجاه الجنوب فتقل زاوية ارتفاعها فتكون على مدار الجدي فتخف حرارتها على الرياح الشمالية اللي بالأصل باردة فندخل في الأجواء الباردة والشتاء ثم ترجع مرة ثانية باتجاه خط الاستواء فندخل في الاعتدال
الربيعي وتساوي الليل والنهار والحر والبرد. فمواقع الشمس يحدد المواسم والفصول كما ذكرها الله سبحانه وتعالى. فلا أقسم برب المشارق والمغارب وهي مشارق الشمس ومغاربها. பிலிப்பைன்ஸ் வீட்டு பணியாளரை வேலைக்கு அமர்த்துவதற்கு 700 தினார் கட்டணம், பயணச்சீட்டு உட்பட. ஃபஹத் அல் அர்பாஸ் வீட்டு தொழிலாளர்களுக்கான அல்துர்ரா நிறுவனத்தின் தலைவரிடமிருந்து மேற்கோள் காட்டப்பட்டது. முன்பதிவு வைப்பு தொகையாக 45 தினார், மேலும் அந்த தொழிலாளி வந்தால் மீதி கட்டணத்தை ஸ்பான்சர் செலுத்த வேண்டும். ஆட்சேர்ப்பு செயல்முறையை தொடங்குவதற்கு உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்களுக்காக நிறுவனம் காத்திருக்கிறது. அதேபோல் தற்போது முன்பதிவுக்காக போலினில் பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்கள் மணிலாவில் தற்போது ஒன்று கூடியுள்ளனர். அப்ளை பண்ண இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. குவைத்துக்கு வரத்துக்கு பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்களுடைய ஒரு பெருந்தொகை எதிர்வரும் நாட்களில் குவைத்தை வந்தடையும். இவங்களால் பெரிய அளவு எந்த ஒரு பாதிப்பும் நம்மளுடைய பணிப்பெண்களுக்கு இருந்ததில்லை. இதோ வருகிறது மிக பெரிய ஆபத்து. குவைத்துக்கான எத்தியோப்பிய தூதர் குவைத்தில் எத்தியோப்பியன் வீட்டு பணியாளர்களை மீண்டும் ஆட்சேர்ப்பு செய்யும் பணி விரைவில் தொடங்க உள்ளது என்பதை தெரிவித்திருக்கின்றார். எங்கள் பணியாளர்களை குவைத்துக்கு அனுப்பும் முன் உளவியல் மற்றும் மன பரிசோதனைகள் நாங்கள் செய்வோம். இங்கு வந்து ஆச்சரியப்படாமல் இருக்க குவைத் கலாச்சாரம் குறித்து பயிற்சி அளிப்போம். குவைத்தில் வீட்டு தொழிலாளர் சட்டம் மிக கடுமையானது என்பதையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துவோம். எத்தியோப்பியன் தொழிலாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் இப்போ சாதாரணமாக என்னுடைய யூடியூப்பை பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னை தனியால் தான் பார்ப்பீங்க. ஆனால் நான் என்னுடைய சைட்லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 54,000 பேருக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ், பர்சனலாக மெசஞ்சரில் மட்டும் பேசின ஆட்களோட எண்ணிக்கை இப்போ வரைக்கும் 17,000 பேரோட காண்டாக்ட் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும் குவைத்தில். அதில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேராவது சொல்லியிருப்பாங்க எத்தியோப்பியன் கூட இருக்கிற அந்த எத்தியோப்பியன் வந்து அடிக்கிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லாதது பொல்லாததெல்லாம் போய் குவைத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு எத்தியோப்பியன் மேலான கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்திருக்குது. அந்த வகையில் இப்போ கொஞ்ச நாள் இவங்களுடைய புழக்கம் இல்லாமல் இருந்துச்சு. மறுபடியும் வந்தாங்கன்னா ரகலைகள் ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வீட்டு பணிப்பெண்கள் பிலிப்பீனிகள் இந்த மாதிரி அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. பிலிப்பீன் அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா, அடிக்கிறா, உதைக்கிறா, மூட்டி விடுறா அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் இது வரைக்கும் பெருசாக என்கிட்ட வந்ததில்லை. ஆனால் எத்தியோப்பியர்கள் அதே மாதிரி சொந்த நம்ம நாட்டுக்காரங்களுக்கு ஆப்பு வைக்கிறது அதெல்லாம் நிறையவே வந்திருக்குது. முடிந்த வரைக்கும் கூட இருக்கிறவங்களோட சேர்ந்து வேலை செய்ய பாருங்கள். போட்டு கொடுக்குறத விட்டுருங்க. அகமதி கவர்னரேட் பகுதிகளில் அதிரடியான சோதனைகளை மேற்கொள்கிறாங்க வணிக வர்த்தக அமைச்சகம். இதே போல் காலணிகள் மற்றும் பைகள், ஹேண்ட்பேக், அதே போல் செப்பல், ஷூ பார்த்திங்கன்னா ஃபேக்காக தயாரிக்கக்கூடிய இடத்த வந்து கண்டுபிடிச்சி உடனடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மூடல் வேலைகளும் நடக்குது. ஊட்டச்சத்து குழுவும் தற்போது சோதனையில் இறங்கியிருக்கிறாங்க. عندي مشكله صراصير، انا عندي مشكله بالسوق، انا اعالج المشكله، انا محطوط هني موظف الدوله والدوله تعطيني معاش اعالج المشكله، تبي تساعدني اساعدك، ما تبي تساعدني ما اساعدك. فانا اعطيت السبع انيت 7 و10 7 وربع، لقيت الناس قاعد تساعدني، قاعد تشتغل، قاعد اعطوا مجال حق الاخوان الصحه، الاداره وزاره الصحه اعطوا مجال يشتغلون. اما بالطريقه هذه الصراصير كلها مخشه عندكم بالكراتين، مخشه عندكم، ما ينفع النظام. فساعدني اساعدك. امين. بس الله وانت صراصير وايد هذا اذا متروس عنده صراصير معناته الحين கடைகளில் வியாபார தலங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுடைய முக்கிய கவனத்திற்கு ரொம்ப கவனமாக இருங்க. மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்ராஜுல் குவைத் டவர்ஸில் உணவு மற்றும் பானங்களின் விலை கட்டுப்பாட்டாளராக பணிபுரியும் எகிப்திய ஊழியருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 80,000 தினார் அபராதம் மற்றும் அவரை வேலையில் இருந்தும் நீக்க உத்தரவிட்டுள்ளது. அதே போல போலி டிக்கெட்டுகளை அச்சடித்து விற்பனை செய்த 29,000 தினார் பறிமுதல் செய்யப்பட்டது. பயபுலங்களோட கேஸ் எப்போ வந்தாலும் பெரிய பெரிய பல்காக தான் அடிக்கிறானுங்க. அடுத்ததா உத்தியோகபூர்வ வேலை நேரங்களில் பணியாளர்கள் பணியில் இருப்பதை உறுதி செய்யும் செயல்முறையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சேவை பணியகம்
அமைச்சரவை குழுவிடம் கட்டாயப்படுத்தியுள்ளது. ஊழியர்களின் இருப்பை கண்காணிப்பதை உறுதி செய்யும் வகையில் முக அச்சு மற்றும் மின்னணு வழிகளை பயன்படுத்தி வருகை மற்றும் புறப்பாடுகளை சான்று செய்வது அவசியமாகும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இனி வரும் காலங்களில் அனைத்து செக்டார்களையும், பிரைவேட் செக்டார், கவர்மெண்ட் செக்டாரில் உள்ள அனைத்து நிலையங்களிலும் முகத்தோட ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய ப்ரூஃபை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் மாமா பாபா கொஞ்சம் லேட்டாகி போயிருப்பாங்க, அலட்சியமாக வேலைக்கு போவாங்க. ஆனால் இனி வரும் காலம் அப்படி இருக்காது. இதை நல்லா கேட்டுக்கோங்க. வீடுகளில் இருக்கக்கூடிய பணிப்பெண்ணும் ஓட்டுநரும் வளமையாக மாமா 7 மணிக்கு தான் வெளியாகுவாங்க அப்படின்னு சமையல் பண்ணுறவங்க, காலை சாப்பாடு கொஞ்சம் மெதுவாகவே ரெடி பண்ணுறவங்க, மாமா 7 மணிக்கு தான் வெளியே போவாங்க, நம்ம ஒரு 6:30 மணியை போல் எழும்பி பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகினா போதும் அப்படின்னு நினைக்கிற ஓட்டுநர்களே தயாராக இருந்துக்கோங்க. இனிமே அவங்களுக்கு 7 மணிக்கு டியூட்டினா 6 மணிக்கு எல்லா அஷ்டக்கால் செய்யாரான்னு கால் பண்ணுவாங்க. எல்லா தகர் வாட்சித்து எல்லா சவ்வி சுரா ரியூக் அப்படின்னு பணிப்பெண்களுக்குன்னு சொல்லுவாங்க. ரெடியாக இருங்க. ஏன்னா இனி வரும் நாட்களில் இந்த ஸ்கேனிங் சிஸ்டம் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் நிமிடம் தாமதமாக போனாலும் அரை நாள் சம்பளம் தான் விழும். அதனால் டைமுக்கு டான்னு போகணும்னு ரெடி ஆகிடுவாங்க. எல்லாருமே தயாராகவே இருங்க. வதிவிட சட்டங்களை மீறுபவர்களை கைது செய்வதற்கான பாதுகாப்பு ஆய்வு பிரச்சாரங்களின் தொடர்ச்சியாக முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டில் ஒரு பாதுகாப்பு ஆய்வு பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் ஹமத் அல் முனீஃப், பிரிகேடியர் ஜெனரல் முகமது அல் ஹம்லி, முபாரக் அல் கபீர் பாதுகாப்பு இயக்குநரகத்தின் இயக்குனர் ஜெனரல் மற்றும் பல பாதுகாப்பு தலைவர்களின் முன்னிலையில் முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டில் வதிவிட சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக தொடர்புடைய களத்துறைகள் பாதுகாப்பு ஆய்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன. மேலும் பல குடியுரிமை சட்டங்களை மீறியவர்களும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் ஜூம் பண்ணியே காட்டியிருப்பேன். இது முபாரக் அல் கபீருடைய பகுதி. இது நல்லாவே பார்த்துக்கோங்க. யூடர்ன் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அபு ஃபத்தீரா, என்னுடைய மந்தக்கு அபு ஃபத்தீரா. என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நானும் மாமாவும் அப்போ தான் போயிட்டுருக்கிறோம். அபு ஃபத்தீராக்குள்ளே என்ட்ராகிறேன். அப்போது அந்த குரைன்லேருந்து தவ்வார்லேருந்து வரக்கூடிய யூட்டன் அடிக்கும்போது அந்த ஷியா பள்ளி இருக்குது, மஸ்ஜிதுல் கட்ஸ், அந்த என்ட்ரன்ஸில் தான் செக் பாயிண்ட் போட்டுக்கிறாங்க. எத்தனை மணின்னு பார்த்தீங்க தானே? 12:27. டேட்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. டேட்டை கூட நல்லா பார்த்துக்கோங்க. 7/3, 7ஆம் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைக்கி 12:28 டைம். அப்போது செக் பாயிண்ட் இந்த நேரத்துலையும் போட்டுக்கிறாங்க. அந்த ஷியா பள்ளி பக்கத்தில் மெயினான என்ட்ரன்ஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணுறாங்க. அதே போல் கல்வி அமைச்சகத்தில் ரீசெண்டாக பிடிப்பட்டவங்க எல்லாமே 49 எகிப்திய நாட்டவர்கள், 12 சிரியர்கள், அதே போல் 6 ஜோர்தான் நாட்டவர்கள், 3 தூனிஸ் நாட்டை சார்ந்தவர்கள், அதே போல் 3 இந்தியர்கள், 3 பங்களாதேஷ் நாட்டை சார்ந்தவர்கள், 2 சோமாலியா நாட்டை சார்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. அதே போல் இந்தியர்கள், இலங்கையர்கள் இவங்களை மென்ஷன் பண்ணியே போட்டுக்கிறாங்க. விதிமீறல்களில் இவங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு. இந்தியர்களே, இலங்கையர்களே, ஆனால் இந்த நிலைமைக்கு காரணம் நம்மளுடைய அதிகாரிகள். சரியான நேரத்தில் நம்மளை நாட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா, குறிப்பாக இலங்கை தூதரகம். ஏன்னா இலங்கை தூதரகம் தான் ரொம்ப லேட்டாகவே ஸ்டார்ட் பண்ணினாங்க அவங்களுடைய வேலை திட்டங்களை. அதே போல் பாஸ்போர்ட்டை மக்களுக்கு கொடுக்கறதுல ரொம்பவும் தாமதப்படுத்தினாங்க. இந்திய தூதரகமாவது அவங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட 3 காரியாலயங்களை வச்சுருக்காங்க. ஆனால் ஆஃப்டர் ஆல் இந்த பாஸ்போர்ட், அதுவும் ஒரு பேப்பர், ஒரு புக் கூட இல்லை, வெறும் பேப்பர். அந்த பேப்பரை கூட எம்பசியால் இங்கே இவங்க சரியாக கிளியர் பண்ணி உடனே இங்கேயே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கக்கூடிய சூழலை ஆரம்பத்தில் கொண்டு வந்திருக்கலாம். கடைசி கட்டத்தில் தான் அந்த வேலைகளை பார்த்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நிறைய இலங்கையர்கள் போக முடியாமல் போனது. கடைசி நேரத்தில் தான் இந்த சூழல் ஏற்பட்டுச்சு. அதே போல் உள்துறை அமைச்சகம் புதிய பல முக்கிய சோதனைகளுக்கான திட்டங்களை வழிவகுத்து வராங்க. அதே போல் எந்தெந்த பகுதிகளில் சோதனைகள் இருக்கும் அப்படின்றதையும் இனி வரும் நாட்களில் மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்க மென்ஷன் பண்ணினா அது உங்களுக்கு நான் தெரியப்படுத்தலாம். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தயவு செய்து கவனமாக இருந்துக்கோங்க. என்னடா நீ இவங்களையெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு சிலர் கமெண்டில் கேட்குறாங்க. அப்புறம் பிடிச்சி கொடுக்க சொல்கிறீங்களா? நம்மளுடைய நாட்டு தொழிலாளர்கள் இன்றைக்கி இந்த நாட்டில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னா காரணம் இல்லாமல் வேலை செய்வாங்க. குடும்பத்தை இழந்து கடல் கடந்து இங்கே வேலை செய்கிறாங்கன்னா
நிச்சயமாக அவங்களுடைய ஒரு தேவைக்காகத்தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் ஏஜென்ட்டாலையும் எம்பசியாலையும் அலக்களிக்கப்பட்டு கடைசியில் கேட்பாராட்டு யாரையோ ஒருத்தரை நம்பி போய் கடைசியில் அவரும் ஏமாற்றி எந்த ஒரு வழியும் இல்லாமல் ஏதோ இப்போ தான் ஏதோ ஓடி ஆடி ஏதோ ஒரு தொழிலை பிடிச்சிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து உழைச்சிட்டு நாட்டுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொழிலாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ தொழிலாளர்கள் இந்த நாட்டில் இருந்து பணம் அனுப்புறதால தான் அவங்க குடும்பம் உயிரோடு வாழுது. இவங்க பணம் அனுப்பாத பட்சத்தில் அங்கே பட்டினியிலே செத்துருவாங்க. அந்த மாதிரி சூழல் இன்றைக்கும் எத்தனையோ தொழிலாளர்களுக்கு இருக்குது. அதனால் தயவு செய்து அந்த தொழிலாளர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாதீங்க. இன்னும் இந்த மோக்கத்துக்கு போட்டு காசு எடுத்துகிட்டு ஓடுறது, அவங்கள ஏமாத்துறது, அந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க. ஏதோ அவங்களுடைய கஷ்டத்துக்காக பொது மன்னிப்பு போட்டும் போகலைன்னா ஒரு சிலர் திமிரு குணத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு போய் அங்கே எந்த ஒரு நாதியுமே இல்லை, போனால் எங்களால் அங்கே நாட்டில் வாழவே முடியாது, எல்லாருமா சேர்ந்து சாக தான் வேணும் அப்படின்ற நிலைமையில் இருக்கிற பல மக்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலையம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில குடும்பங்கள் இன்றைக்கி ஒரு 5 பேர் ஒரு குடும்பத்தில் 10 பேர் கூட இருக்காங்க. அவங்க மொத்த பேருமே சாப்பிட்றது இன்றைக்கி இவங்க அனுப்புகிற அந்த பணத்தால் தான். அந்த மாதிரியான சூழல் இருக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எல்லா தொழிலாளர்களும் வேணுமென்னு கள்ளக்காதலனுக்காகவும் அல்லது விபச்சாரங்களில் ஈடுபடுறது, கள்ளச்சாராயம் காய்ச்சுறது, தவறான விடயங்களில் ஈடுபடுறது அப்படின்றது எல்லார்கிட்டையுமே இல்லை. ஒரு சிலர் ஏதோ ஒரு வகையிலையும் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மிக மிக முக்கியமான தகவல், ஃபுட் ட்ராக், உணவு வாகனங்கள், மொபைல் க்ரோசரி, பக்காலாக்கள் எங்கே நிறுத்தி வைக்கிறீங்க? வெயில் நேரத்தில் வண்டியை நீங்கள் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே நிறுத்தி வைக்கிறீங்க? அதுதான் இப்போ பெரிய ஒரு பிரச்சனை. கடந்த காலங்களில் ஒரு வீடியோ போட்டு பல வாகனங்களை தூக்கின அதே நபர் மறுபடியும் வீடியோ போட்டிருக்கிறாரு. الداخلية، دور وزارة التجارة، دور البلدية، دور الإطفاء وأي جهة ثانية، ومع السلامة ونقعد في بيوتنا وانت حلطم. لا، احنا علينا دور لازم ان نفعله، والشرطي ورجل الأمن الأول هو المواطن والساكن في هذه المنطقة، من خلاله تنتقل الشكاوي والملاحظات والجهات المعنية تقوم بتنفيذها، مثل ما صار في أيام كورونا وفي الظرف الاستثنائي اللي مرت فيه الكويت. الكل شمر عن ذراعه وراح اشتغل في مستوصف، في جمعية، في وزع مواد غذائية على مناطق من كوبا. احنا اليوم عندنا أكثر من منطقة سكنية من كوبا بسبب المخالفات التجاوزات. أنا اليوم موضوعي تحديدا عن الصناديق هذه والبقالات المتنقلة اللي تبيع مواد غذائية وتبيع مشروبات، وما ندري شنو طريقة حفظ هذه المنتجات الغذائية وشنو طريقة حفظ هذه المشروبات في ظل درجة حرارة تجاوزت 50 درجة. يعني الكهرباء طفت، الكهرباء طفت، الدولة ما هي قادرة تلحق. هذا شلون مخزن الكتكات داخل؟ احنا ما ندري. مواد غذائية، فطاير، شيبس، مشروبات، وين تم تخزينها؟ اللي قاعد يفتح الساعة 4 و5 العصر جايك عيونه نصها غمص وفاتح لك هذه البقالة وصافتها فوق الرصيف ويبيع لك مواد غذائية. هل هذه صالحة للاستخدام؟ ما ندري. هل هذه تعرضت لحرارة الشمس؟ ما ندري. البعض يقول ان هناك عندهم يعني مكاين ولا يشغل له يعني طريقة تبريد معينة. اي ماكينة تلحق؟ انت من صدقك ترى صندوق هذا من حديد. يعني احنا اكلنا في البيوت وبثلاجات والمكيف شغال وهم من حاتي، ونقول ان العمر الافتراضي لهذا المنتج الغذائي قل. هذا بنص الشمس محطوط، والثاني نفس اللي يبيع مواد غذائية، اللي يبيع له همبرجر واللي يبيع له ما ادري شو يبيع، هذا وين مخزن الزيت؟ وزارة التجارة، هيئة الغذاء قاعد تتابعون هذا الموضوع ولا فالتوه؟ يعني نبي نعرف احنا حياتنا وارواحنا وصحتنا ما هي لعبة. يعني فوق المنظر بالمشروع الفاشل هذا اللي اقرته الدولة، للأسف ما ادري شلون تم اقراره ولا يدافعون عنه بعد النواب. இவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த வாகனங்கள் பின்னேறம், சில நேரங்களில் பின்னேறம் தான், சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு அப்புறம் தான், மாலை நேரத்தில் தான் இவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வாகனத்தை கொண்டு போய் இவங்க ஒரு இணல்லையோ இல்லை வாகனம் பார்க்கிங்லேயோ போடுறது இல்லை. இந்த லாரிகளை கொண்டு போய் அங்கங்கே இடத்துல போட்டு விடுறாங்க. இப்போ இதில் வெயில் காலம், சூடு அதிகரிக்கும் போது இவங்கள்ட்ட பல உணவு வகைகள் இருக்குது, பிஸ்கெட் ஐட்டம், சிப்ஸ், அது மாதிரி சில எத்தனையோ வகைகள் இருக்குது. இவைகளில் ஏதாவது
இந்த சூட்டால் பாதிக்கப்படலாம். அது கடைசியில் நம்மளுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு கேட விளைவிக்கலாம். இந்த மொபைல் க்ரோசரிகள் நிறுத்தும் இடம் எப்படி இருக்குன்றதை கண்காணிங்க. அதே மாதிரி இவங்களுடைய உணவுகளில் உள்ள நிலைமை என்ன எப்படின்றதையும் தயவு செய்து கண்காணிங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. கடந்த காலங்களில் ஒரு வீடியோ போட்டார். அதுக்கப்புறமா வாகா பகுதிகளில் பல பக்காலாக்களை சீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக மறுபடியும் அதே மொபைல் க்ரோசரி பக்காலா வெயிலில் நிறுத்தி வைக்கிறதால உணவுகள் கெட்டு போகும், பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக முனிசிபாலிட்டி அல்லது குவைத்துடைய உள்துறை அமைச்சகமும் விரைவில் சோதனைக்கு வரலாம். அதனால் எந்நேரத்திலும் அவதானமாக தயார் நிலையிலே இருங்க. இந்த மாதிரி மொபைல் க்ரோசரிகளில் வேலை செய்கிறவங்க. அடுத்ததாக குவைத்துடைய முனிசிபாலிட்டி தொடர்ந்துமே க்ளீன் குவைட் வேலை திட்டத்தை முன்னெடுத்து வராங்க. வாகனங்களை அங்கங்கே நிறுத்தி வச்சுட்டு போகிறவங்க ரொம்ப கவனம். லீவில் போனீங்கன்னா வண்டியை முடிஞ்சால் விற்றுட்டு போயிடுங்க, எங்கேயுமே போடாதீங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி கார்கோ போட போகிறீங்களா, எல்லா பொருட்களும் வெளியில் இருக்குதா, உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைன்னா நிச்சயமாக சேதம் நிச்சயம். ஏன்னா இப்போ அந்தளவு வேகமாகவே க்ளீன் குவைட் வேலை திட்டம் முன்னெடுத்து வருது. பாருங்கள் எத்தனை வாகனங்களை சீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு, எவ்வளோ பகுதிகளிலையும் சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்கிறாங்கன்னு. கடைசியாக அந்த ஜேசிபியோட துண்டு வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் அடித்தேன். டைம் எத்தனை தெரியுமா? 4:39 விடிய காலை, வெனிஸ்டே, புதன்கிழமை 3 ஜூலை. இப்போ தான் நண்பர்களே வீடியோ கடைசியாக முடிஞ்சிக்கிட்டு வருது, முடிவு நிலைக்கு வந்திருக்குது. ஏன்னா என்னுடைய மாமாவை நானும் வெளியில் போயிட்டு வந்தோம். சரியாக 12:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறமா பொருட்கள்லாம் எடுத்து உள்ளே வச்சு அவங்களுடைய வீல் சேரை கொண்டு போய் அவங்கள உள்ளே அனுப்பி எல்லாம் செஞ்செடுக்க 1:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து தான் நியூஸை கலெக்ட் பண்ணி நியூஸே ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுதான் என்னுடைய நிலை. ஆனால் இந்த நியூஸை வந்து நீங்கள் சாதாரணமாக பார்த்துட்டு போயிடுவீங்க. ஆனால் இதை தெளிவுபடுத்தணும், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் முக்கியமான தகவல்களை கொண்டு வந்து தரணும் அப்படின்றதுக்காக முடிந்த அளவு முயற்சி எடுக்கிறது. இப்போ கூட பாருங்கள் 5 மணி ஆகுது. அதுக்கப்புறமா நான் போய் தூங்க முடியாது, ஏன்னா வண்டி கழுவணும். இனிமேல் போய் அப்படியே வண்டியை கழுவிட்டு இன்றைய நாளை தூக்கத்தை தியாகம் பண்ணிவிட்டு ஓட்ட வேண்டியது தான். அதுதான் நிலை. தயவு செய்து கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் சந்திக்கலாம்.